Hi friends, welcome to our channel Super Travel Vlog. நம்ம இப்போ இருக்கிறது சென்னை சென்ட்ரலுங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து இந்தியாவுடைய மோஸ்ட் ப்ரீமியம் ட்ரெயினான வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் 20677 சென்னை சென்ட்ரல் டு விஜயவாடா வரைக்கும் ஓடக்கூடிய வந்தே பாரத்தில் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோம். சிசி கோச்சில் இன்றைக்கி ட்ராவல் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். நம்ம சேனலில் முதல் முறையாக நம்ம வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு ப்ரீமியம் ட்ரெயின் கேட்டகரியில் ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4 ஹால்ட்டு தான் விஜயவாடாவுக்கு 514 கிலோமீட்டரை 4 ஹால்ட்டோட 6 மணி நேரம் 40 நிமிஷத்தில் கவர் பண்ணோம் நம்ம ட்ரெயின். நம்ம வந்து சிசி கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறோம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 1330 ரூபாங்க. ஈஸியில் ட்ராவல் பண்ணால் 2550 ரூபா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் 2A தான் நம்மளுடைய விஜயவாடா வந்தே பாரத் டிபார்ட் ஆக போகுது. நம்ம கூட சேர்ந்து நீங்கள் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள். சூப்பர் ட்ராவல் வாக்கில் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. வாங்க விஜயவாடா வந்தே பாரத்தில் போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறோம். மக்களே, நம்ம சேனலில் முதல் முறையாக நாம் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. சென்னை சென்ட்ரலில் இருந்து விஜயவாடா வரைக்கும் போகக்கூடிய வந்தே பாரத்தில் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோம் சிசி கோச்சில். வாங்க நம்ம ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். நம்ம கூட சேர்ந்து நீங்கள் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள். சூப்பர் ட்ராவல் வாக்கில் ட்ராவல் பண்ண போகிறோம். சீட்டு கோச்சில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சீட்டு வேகன்சியாக தான் இருக்குங்க. பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக காலியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்தே பாரத்தில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். வெண்பொங்கல், உப்புமா, மெதுவடை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு கேசரி, சட்னி, சாம்பார், அப்புறம் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சாய் மசாலா சாய் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மசாலா சாய் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றலாம். ஸ்நாக்ஸ் பாருங்கள், ஒரு கடலை பருப்பி, ஒரு டொமேட்டோ கெச்சப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் A2Bயில் ஒரு கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தண்ணி பாருங்கள் ஃப்ளோ எவ்வளோ போயிட்டுருக்குன்ட்டு. செக் டேம்லேருந்து தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த பக்கம் போயிட்டுருக்கு. விஜயவாடா வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 அல்லது 2A தான் புறப்படும். இன்றைக்கி வந்து 2A புறப்படுது போட்டாங்க. வாங்க நம்ம ட்ரெயின் உள்ளே வந்துச்சான்னு தெரியல, போய் உள்ளே போய் பார்ப்போம். டைம் இப்போ 5:05 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் 5:30 எடுப்பாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், வெஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். காலையில் ஃபஸ்ட்டு போனோன்னா இதுங்க டீயும் பிஸ்கட்டும் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து ரெய்னி விண்டோ தாண்டினதுக்கப்புறம் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுங்க டீ அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விஜயவாடாவில் பார்த்தீங்கன்னா விஜயவாடா எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம லைவாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 20677 விஜயவாடா வந்தே பாரத் 2A 5:30 புறப்படுங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஈரோடு லோகோ வேப் 7 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ட்ரங்க் ட்ரெயினுங்க. நியூ டெல்லி சென்னை சென்ட்ரல் நியூ டெல்லி ஓடக்கூடிய கிராண்ட் ட்ரங்க் ட்ரெயின் தான் வந்து அறவே நின்றுட்டுருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2A, அதாவது 2க்கும் 3க்கும் சென்ட்ரலில் தான் 2A இருக்குது. நம்ம ட்ரெயின் இன்னும் பிளாட்ஃபார்ம் கொண்டு வரல. வாங்க அரைவலிருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டைம் இப்போ 5:10 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு 20 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் இன்னும் ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் கொண்டு வரல. இந்த க்ரௌடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்தே பாரத்துக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் ட்ரங்க் ட்ரெயின் சொன்னோம் இல்லைங்களா, அது நியூ டெல்லியிலேருந்து சென்னை சென்ட்ரல் வந்து அரைவே நின்றுருக்கு. ஓகே மக்களே, நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் வரதுக்குள்ளே ஒரு சின்ன டீட்டெயில் பற்றி பார்த்துடலாம். நம்ம விஜயவாடா போகிறதுக்கு இந்த வந்தே பாரத் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெயின் தாங்க. 1330 ரூபா டிக்கெட் ஃபேர் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 35 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகி 1365 ரூபாய் வந்ததுங்க. இது ஈஸியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 2550 ரூபாங்க. அதுக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு 35 ரூபா ஆட் ஆகி வரும். இதே பார்த்திங்கன்னா நீங்கள் பட்ஜெட்டில் போகணுன்ற விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சென்னை சென்ட்ரலில் இருந்து விஜயவாடா போகிறதுக்கு ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 7:30 புறப்படும். அங்கே வந்து 2:50 ரீச் ஆகுங்க. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வெறும் 205 ரூபா தாங்க. நீங்கள் அங்கே சிசின்னு சொல்லக்கூடிய அந்த சேர் காரில் ட்ராவல் பண்ணால் கூட 785 ரூபா தாங்க டிக்கெட் ஃபேர். இதை விட பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ரேட் குறையும். அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ட்ரெயின் இருக்குங்க. இதை விட ஃபாஸ்ட்டாக, அதாவது வந்தே பாரத்தை விட ஃபாஸ்ட்டாக போகிற ட்ரெயின் இன்னும் 2 இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ராஜ்தானிங்க, சென்னையிலேருந்து ஹசரத் நிஜாமுதீன் போகக்கூடிய ராஜ்தானி. அது வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் 30 நிமிஷம் கவர் பண்ணோம். நம்ம வந்தே பாரத் வந்து 6 மணி நேரம் 40 நிமிஷம். அதுக்கு வந்து ஹால்ட்டே கிடையாதுங்க.
ராஜ்தானிக்கும் ஹால்டே கிடையாது. இங்கே எடுத்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து 454 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி விஜயவாடா தான் ரீச் ஆகுங்க. அதே மாதிரி இன்னொரு நம்ம தமிழ்நாட்டுக்கே சூப்பரான எக்ஸ்பிரஸ் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். அது வந்து நைட்டு 10 மணிக்கு கிளம்பும். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஹால்டே கிடையாதுங்க. இங்கே சென்னை சென்ட்ரல் எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா விஜயவாடா ரீச் பண்ணோம். 484 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக கவர் பண்ணோம். அது நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் கூட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வருங்க, ஒரு 350 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். ஆனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் லைஃப்பில் ஒன் டைமாவது நம்ம வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ராவல் பேக் எடுத்துகிட்டு இருக்கோம். வாங்க நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நம்மளுடைய வந்தே பாரத்துக்கு அதாவது மக்கள் மத்தியில் ப்ரியாரிட்டி கொஞ்சம் கம்மி தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கூட நான் கரண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்த்தாங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து விஜயவாடா போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 283 டிக்கெட் வேகண்ட் இருக்குது கரண்ட் அவைலபிலிட்டிலேயே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ரேணிகுண்டா அதாவது திருப்பதி போகிறதுக்கு இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பதி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாலுமே 300 டிக்கெட் வேகன்சி இருக்குங்க. அதாவது இங்கே சென்னை சென்ட்ரல்லேருந்து ரேணிகுண்டா போகிறதுக்கு 300 டிக்கெட் வேகன்சி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டிக்கெட் காஸ்ட் அதிகம். அது வந்து பார்த்திங்கன்னா 515 ரூபாங்க. இங்கேருந்து ரேணிகுண்டாவில் சென்னை சென்ட்ரலில் இருந்து ரேணிகுண்டா போகிறதுக்கு 515 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதே வந்து நமக்கு இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் அதாவது சனிக்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழைய ஐசிஎஃப் கோச்சிலேருந்து எல்ஹெச்பி கோச்சை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்தகிரிலாம் போனீங்கன்னா வெறும் 150 ரூபா டிக்கெட் ஃபேர்லேயே நம்ம இந்த சென்னை சென்ட்ரலில் இருந்து திருப்பதி வரைக்கும் ரீச் ஆகலாம். இது ரேணிகுண்டா போகும். அங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி தான் நம்ம திருநெல்வேலிக்கு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. மக்களே நம்மளுடைய வந்தே பாரத் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் 2Aல அரைவ் ஆகிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குங்க, முயல்குட்டி மாதிரி வெள்ளையா. ரொம்ப நாளாக இவனை நம்ம பார்த்துட்டே இருந்தோம். எல்லா ஊர்லேயுமே கிராஸ் ஆகி போயிட்டே இருப்பான். இன்றைக்கி தான் நாம் இவங்க கூட ட்ராவல் பண்ண போகிறோம். மக்களே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இவனை வந்து நம்ம எத்தனை ஊரில் கிராஸ் ஆகும் பார்த்துட்டே இருப்போம். இவன் ட்ராவல் பண்ண மாட்டோமா அப்படின்ட்டு. இன்றைக்கி அந்த கனவு நிறைவேற போகுதுங்க. நாம் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம் சென்னை சென்ட்ரல்லேருந்து விஜயவாடா வரைக்கும். இது வந்து நம்மளது மினி வந்தே பாரத் தாங்க, குட்டி வந்தே பாரத். 8 பெட்டி இருக்கும், 7 சிசி கோச் இருக்கும், ஒரே ஒரு ஈசி கோச் மட்டும் இருக்கும். வாங்க நம்ம இப்போ வந்து C7ல் இருக்கோம். நம்ம வந்து C1ல் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுலேருந்து அப்படியே உள்ள ஏரியா ட்ராவல் பண்ணி போவோம். முதல் முறையாக நம்ம வந்தே பாரத்தில் வலது காலை எடுத்து வச்சு ட்ராவல் பண்ணி பார்ப்போம். டோர் ப்ரெஷிங் டேப்புங்க, நம்ம டச் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும். சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3+2 கேட்டகரியில் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஏசியில் போட்டே கொண்டு வந்துருக்காங்க. நல்லா சில்லுன்னு இருக்குங்க. சென்டர் மட்டும் ட்ரே இருக்குது. ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே போர்டு இருக்குது, இந்தியன் ரயில்வேஸ். பாருங்க மக்களே, அப்படியே சும்மா ஃப்ளைட் மாதிரி சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம C6ல் இருக்கோம். நம்ம C1ல் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். மக்களே நாம் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம். பெட்டிக்குள்ளே ஏறியாச்சுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த ட்ரெயினோட சீட்டிங் கெப்பாசிட்டி, ட்ரெயினோட இதெல்லாமே பார்த்துலாம், அம்யூனிட்டிலாம் உள்ளே பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க ட்ரெயினை. நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஹாட் பஃபேல தான் வச்சுருப்பாங்க. அதாவது டீ மற்ற ஸ்நாக்ஸு ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் போவோம், என்ன கொடுக்குறாங்க, எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். C520-677 விஜயவாடா வந்தே பாரத். ஓரளவுக்கு பேசஞ்சர் இந்த ட்ரெயினில் இங்கே போர்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த C6ல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வச்சுட்டு இருக்காங்க. வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயங்க, டோர் வந்து லாக் பண்ணிட்டு தான் வண்டியை மூவ் பண்ணுவாங்க. அதனால் 2 நிமிஷம் இருக்கும்போதே டோர் லாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே அதில் ஏறிக்கிங்க.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேணிகுண்டாவில் மட்டும் தான் 5 நிமிஷம் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா ஸ்டேஷன்லையும் 2 நிமிஷம் தான் ஹால்ட்டு. அதனால் நம்ம கீழே இறங்கணுன்னே மேலே ஏறிக்கணும், இல்லைன்னா உள்ளே இருந்து வேடிக்கை பார்க்கணும். நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா C1 கோச்சில் 20677. மொத்தமே நமக்கு 4 ஹால்ட்டு தாங்க. ரேணிகுண்டா, நெல்லூர், ஓங்கோல், தெனாலி. ட்ராவல் பண்ண போகிறோம் மக்களே. அங்கே பாருங்கள் இருக்குது ஒரு உங்கள்கிட்ட இப்போ தான் வருங்க மைசூர் சதாப்தி எக்ஸ்பிரஸுங்க. சென்னை சென்ட்ரலேருந்து மைசூர் வரைக்கும் போகக்கூடிய சதாப்தி எக்ஸ்பிரஸ் தான் இப்போ பிளாட்ஃபார்மில் அரைவ் ஆகிட்டு இருக்கு. மக்கள் இதான் கேபின். நம்ம இன்ஜினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக் டோர் சிஸ்டம் தான். இதான் நம்ம ஷீட்டுங்க, ஷீட் நம்பர் 44. ஆனால் பக்கத்தில் ஒரு கப்பல் கேட்டாங்கன்னா அதை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம 40 தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் ஷீட்டாக இருக்குது. நியூஸ் பேப்பர் வச்சுட்டாங்க. போக என்ன கொடுக்குறாங்க பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே இருக்குங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில், ஃபுட் லெக்கு, அப்புறம் வந்து மேக்சிமம் பவுச் இருக்குது. இப்படிங்க ரெஸ்ட் ரூம் பார்த்துட்டு வந்துடுவோம். ரெஸ்ட் ரூம் பாருங்கள், நல்லா ப்ராடாக சூப்பராக இருக்குது. ஒரு வாஷ் பேஷன், மிரர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குங்க. நியூஸ் பேப்பர் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பேபியை இது பண்ணுறதுக்காகங்க. குழந்தைகள் கூட்டு வந்தோம்னா அவங்க டைப்பர் மாற்றுறதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இருங்க காட்டுறேன் பாருங்கள். கூட்டு வந்தோம்னா இந்த இதில் படுக்க வச்சுட்டு அந்த டைப்பர் மாற்றுறதுலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பெல்ட்டு போட்டு லாக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டிகேப் பர்சன், மாற்றுத்திறனாளிகளும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான இது தான். உள்ள ஒரு வீல் சேர் வச்சுருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் அட்டண்டரோட ஷீட்டு. அப்படியே இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஷீட் இன்னொரு கோச் போகுது. டைம் இப்போ 5:27ங்க. இன்னும் நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு 3 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோர் லாக் பண்ணிடுவாங்க. 2 நிமிஷம் இருக்கும்போது டோர் லாக் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம உள்ளே ஏறிட்டோம். உள்ளே இருந்து பார்த்திங்கன்னா டோர் லாக் பண்ணுறத பார்ப்போம். நம்ம டோர் க்ளோஸ் ஆக போகுது. ஓகேங்க, டோர் லாக் ஆகிடுச்சு. நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைம் இப்போ 5:30. வாங்க உள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா வீல் சேர் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு டிஸ்பிளே இருக்குங்க. டோர்ஸ் ஆர் க்ளோசிங். நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் பேப்பர், ஒரு தமிழ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. சண்டே டைம்ஸ், தினமலர் கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பாக 5:30க்கு நம்ம சென்னை சென்ட்ரலேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். கிளாஸ்லாம் ஒரே பிளராக இருக்குது, அதெல்லாம் சரியாக தெரியல. வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் காட்டுவோம் அப்படி இருக்குன்ட்டு. ஓகே மக்களே, நாம் சென்னை சென்ட்ரலேருந்து விஜயவாடாவுக்கு டிபார்ட் ஆகிட்டோம். சும்மா ஜம்முன்னு ஜிலுன்னு சூப்பராக ட்ராவல் பண்ணலாம் வந்தே பாரத்தில். நம்ம டிக்கெட் கொடுப்பாங்க. டீ சாப்பிட்டு அப்புறம் வந்து இந்த ஈசி கோச் நம்ம பார்க்கவே இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் சேர் அதை போய் பாட்டு வந்துடலாம். 3 நம்ம டிடி வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு. மக்களே இங்கே இருக்க இதில் பாருங்கள் போர்டில் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு விஜயவாடா ஸ்பீடெலாம் பாருங்கள் இதிலே வந்துடும். அடுத்த ட்ரெயின் ஸ்டேஷன் எங்கே, எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ இதெல்லாம் போகுது, அப்புறம் டேட்டு டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம ரேணிகுண்டா தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 136 கிலோமீட்டருங்க. ஸ்பீடு பாருங்கள் 131 போகுது. ஆனால் ட்ரெயின் அவ்வளோ ஸ்பீடாக போகிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகலை. இந்த ட்ரெயினோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேங் பார்த்து வந்தால் தான் தெரியுதுங்க. டோர்லாம் பாருங்கள் க்ளோஸில் இருக்குது. அதனால் செம்ம ஸ்பீடு, செம்ம சவுண்டு வருதுங்க. உள்ளே போனோம்னா சுத்தமாக எந்த சவுண்டுமே இல்லைங்க. 130, 133 வரைக்குமே ட்ராவல் ஆகுது இந்த ட்ரெயினு. செம்மையாக இருக்குது. வெளிச்சம் தானே நம்ம வெளியே பார்ப்போம், வெளியே ஸ்பீடு போகுது. வாட்டர் பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு
1 லிட்டர் வாட்டர் பாட்டில். இதே பாரத்தில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா யூனிபிக்கோட பிஸ்கட்டு ஒரு சின்ன பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரின்ச்சர் கோரடம் சாய் இன்ஸ்டன்ட் டீ ப்ரீமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹாட் வாட்டர் கொடுப்பாங்க, ஸ்டிக் கொடுப்பாங்க, நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஹாட் வாட்டர் கொடுத்துட்டாங்க, நம்ம டீ மிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்க, நம்ம டீயை தயார் பண்ணியாச்சு. அதை மிக்ஸ் பவுட்ரு போட்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சு ஸ்டிக் வச்சு டீ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6:20க்கு டீயும் பிஸ்கட் கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. டீ சூப்பராக இருந்ததுங்க, பிஸ்கட் சூப்பராக இருந்துச்சு. நமக்கு வந்து ரேணிகுண்டா தந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். வந்தோன்னா உங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம C1 கோச்சில் தான் இருக்கோம். பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா கேபின் இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹாட் பாப்பட் இருக்குது. நம்முடைய ஃபுட்டெல்லாம் வந்து இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. கேட்டோம், அந்த கேபின் டைம்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்களா பேசுகிறேன். பின்ன வந்து அந்த கிளாஸ் இருக்குங்க, அது வழியே நம்ம பார்க்கலாம். அந்த கிளாஸ் தெரியுது பார்த்தீங்களா, அது வழியே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க அப்படி நம்ம ஈசி கோச்சுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து வருவோம். எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல், ரேணிகுண்டா, நெல்லூர், ஓங்கோலு. டைம்லாம் போட்டிருக்க பாருங்க. 5:30க்கு புறப்பட்டு 7:05க்கு ரேணிகுண்டா, 8:39க்கு நெல்லூர், 10:09க்கு ஓங்கோல், அப்புறம் 12:10க்கு நம்ம அங்கே ரீச் ஆகிடுவோம் விஜயவாடா. ஸ்பீடு எல்லாமே இதிலே பார்த்துக்கலாங்க. தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி, அப்புறம் தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையுமே இது போட்டுட்ருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டோர் சிஸ்டம் தான். ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தாராளமாக ட்ராவல் நம்ம ஜாலியாக அப்படி போகலாம். C2 கோச்சில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சீட்டு வேகன்சியாக தான் இருக்குங்க. பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக காலியாக இருக்குது. நம்ம C1ல் ஃபுல்லாக இருக்குது. C2வில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேகன்சியாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் ஈசி கோச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் கலர்லாம் பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. அப்படியே சும்மா இது வந்து பார்த்திங்கன்னா 2+2ங்க. சூப்பராக இருக்குது. குஷன் உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குங்க பாருங்கள். மக்களே, நம்ம ஈஸி சேர் காரில் தான் உட்காந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது பாருங்கள். வியூ பார்க்குறதுக்கு கிளாஸும் சூப்பராக இருக்குது. அப்படியே இது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படியே ஹில்ஸ்லாம் பார்த்துட்டு பாருங்கள், அப்படியே சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குங்க. மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஈசி கோச்சில் இருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார். இதில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 2550 ரூபா ப்ளஸ் அந்த புக்கிங் சார்ஜ் வருங்க. ஒரு 35 ரூபா வரும். 2585 ரூபா வரும். எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே. ஆனால் ஃப்ளைட் மாதிரி இருக்குங்க. ஸ்பீடு பாருங்கள், 125ல் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர் இருக்குங்க ரேணிகுண்டாவுக்கு. வா வேறு லெவலாக இருக்குங்க. ஹில் ஸ்டேஷனை பாருங்கள். அப்படியே ஒரு ஏரி, ஒரு ஹில் ஸ்டேஷன், சூரிய உதயத்தை பார்த்துக்கிட்டே சன்ரைஸை பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணுறது ஒரு செமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. அதுவும் விஜயவாடா வந்தே பாரத்தில்.
bus. Down 4 to 3 days. 1 minute, sir. I'm coming outside the station. I will call you. I'm waiting in the second way. I'm coming out. 1 minute. டைம் இப்போ 7:14. ஒரு 10 நிமிஷம் டிலேவாக நம்ம ரேணிகுண்டா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். மக்களே, நாம் இப்போ 136 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ரேணிகுண்டா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிலேவாக நம்ம ட்ரெயின் வந்திருக்கு. அடுத்து நம்ம இங்கேருந்து நெல்லூர் தான் போக போகிறோம். வாங்க ட்ராவல் கண்டினியூ பண்ணி போகலாம். டோர் லாக் பண்ணிடுவாங்க, அதனால் நம்ம இது பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரேணிகுண்டா திருப்பதி போகிறதுக்காக நிறைய கூட்டம் வந்து இங்கே இறங்கியிருக்காங்க. போர்டிங் டீபோர்டிங் ரெண்டுமே இங்கே திருப்பதியில் ரேணிகுண்டாவில் ஆகிருக்கு. வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். பாருங்கள், இவங்க எல்லாமே நம்ம வந்தியபுரத்தில் வந்தவங்க தான். மேக்ஸிமம் இறங்கிட்டாங்க. நிறையா போர்டிங் டீபோர்டிங் ரெண்டுமே இருக்குது இந்த ரேணிகுண்டா ஜங்ஷனில். சித்தூர் காச்சிகுடா எக்ஸ்பிரஸ். டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம அடுத்து இங்கேருந்து நெல்லூர் தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 122 கிலோமீட்டர் செம்ம ஸ்பீடாக போக போகுது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 130 பெர்மீட்டர் இருக்கக்கூடிய ட்ரெயின் தான், ரேக் தான் இது. செம்மையாக இருக்க போகுது. வாங்க போகலாம். நமக்கு ரேணிகுண்டாலேருந்து டிபார்ட் ஆனோடனே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் டிலேவாக நாம் ரேணிகுண்டா ஜங்ஷனில் இருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அந்த பக்கம் ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதுதான் திருப்பதி போகிற ட்ராக்கு. நம்ம வந்து இப்போ வந்து ஆந்திராக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக ஆந்திராக்குள்ளே போயிடுவோம். நெல்லூர், கூடூர், ஓங்கோல் அந்த ஏரியாவில் நம்ம போக போகிறோம். வெங்கடகிரி ஸ்கிப்பிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த சாய்க்கு கொடுத்தாங்கள்ல, அந்த மசாலா சாய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 3 பாக்ஸ், ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. என்னென்ன ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்தே பாரத்தில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். வெண்பொங்கல், உப்புமா, மெதுவடை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு கேசரி, சட்னி, சாம்பார், அப்புறம் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த சாய் மசாலா சாய் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டிக் ஒன்று, அப்புறம் பிளாஸ்டிக் ஸ்பூன் ஒன்று, ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். சாப்பிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். கூடூர் ஜங்ஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸ்லோ ஸ்கிப்பிங் தாங்க. ஸ்பீடாக ஸ்கிப் பண்ண சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் ஹாட் வாட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம டீ கிட்ட பண்ணி கொடுத்துருந்தாங்க. மிக்ஸ் பண்ணி டீயும் சாப்பிட்றலாம். மசாலா சாய் ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிட்றலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அப்படியே டீயும் சாப்பிட்டாச்சு. டேஸ்ட்லாம் வேறு லெவல் சூப்பராகவே இருந்துச்சுங்க. அளவு மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ராஜா மாதிரியாக இருக்காங்க. வந்து அவங்களே ஃபுட்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து அவங்களே வாங்கிட்டே போயிடுறாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சோடனே சாய் கிட்டு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதுக்கு ஹாட் வாட்டர் கொடுத்துருந்தாங்க. மிக்ஸ் பண்ணி டீயும் சாப்பிட்டாச்சு. மசாலா டீ சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஓங்கல் ஜங்ஷன் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அப்போ டீ இருக்கான்னு தெரில, ஏன்னா 2 இதுவும் மெசேஜ் வந்துருந்தது. இப்போ காலையில் ஃபஸ்ட்டு வந்து ஏறணுன்னு ஒன்று கொடுத்தாங்க. இப்போ திரும்ப பிரேக்ஃபாஸ்ட்டோடு ஒன்று கொடுத்துட்டாங்க. திரும்ப அடுத்து சாய் தராங்களான்னு தெரில, ஆனால் ஸ்நாக்ஸ் உண்டு. வாங்கினோடனே என்னென்ன உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வேங்கடாச்சலம் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கிப்பிங். எல்லா ஸ்டேஷனுமே ஸ்லோவாக தான் ஸ்கிப் ஆகுதுங்க நம்ம வந்தே பாரத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணும்போது வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்பை செக் பண்ண வேண்டியதே இல்லைங்க. இங்கே டிஜிட்டல் போர்டு ஓடிட்டுருக்கு. அந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் போகுது, இன்னும் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும், டிலேவோ என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே அந்த டிஸ்பிளேவே காட்டிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம 258 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நெல்லூர் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு நிமிஷம் தான் ஹால்ட்டு. வாங்க ரயிலுக்குள்ளே ஏறிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 8:53. ஒரு 25 நிமிஷம் டிலேவாக நம்ம நெல்லூர் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கிருந்து ஓங்கோல் தான் போக போகிறோம். ஓங்கோல் பார்த்தீங்கன்னா 117 கிலோமீட்டருக்கு இங்கேருந்து. அப்படி டோர் க்ளோஸ் ஆகிறது பார்த்துருவோம். இந்த நெல்லூர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சேல் பண்ணுறாங்க. நம்ம டோர் ஓப்பன் ஆகிறப்ப வாங்கினா வாங்கிக்கலாம். இல்லைனா உள்ளே நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது புக் பண்ணியிருந்தோம்னா நமக்கு உள்ளே கொடுத்துருவாங்க. ஓகே மக்களே, டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஓங்கோல் நோக்கி பயணம் பண்ணலாம். 117 கிலோமீட்டர் இங்கேருந்து. டைம் இப்போ 8:56. நாம் நெல்லூர் ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். நல்ல ஸ்பீடு மக்களே. நம்ம பாருங்க, நெல்லூர் ஸ்டேஷன்லேருந்து புறப்பட்டோன்னே ஒரு பெண்ணா ரிவர் வருது. ஒரு செக் டேமும் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரியே நம்ம விஜயவாடா ரீச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிருஷ்ணா ரிவர் இருக்கும், பிரகாசம் செக் டேம் இருக்கும். அப்படி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கனகதுர்கா அம்மன் கோயிலும் இருக்கும். அதையும் பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஈசி கோச்சி திரும்ப வந்திருக்கோம். இங்கே கொடுக்கக்கூடிய அமீர்ட்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் சீட்டோட கலர் பாருங்கள், டார்க் கிரே கலர் சூப்பராக இருக்குது. அப்புறம் ஃபுட் ரெஸ்ட் இருக்குங்க, ஃபுட் ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த டைப் இருக்குது. அப்புறம் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர் பார்த்தீங்கன்னா கிளாஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமரா இருக்குங்க. அப்புறம் லைட்டிங், ஏசி விண்டோ மேலேயே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க, ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. ரீடிங் லைட் ஆனால் எரியுதுங்க. அப்புறம் சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, ப்ளக் பாயிண்ட்டு. ஏசி கோச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரே வந்து இங்கே இருக்குங்க, எடுத்து வர மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிலில் கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஈசி கோச்சை விட இந்த சிசி கோச்சை விட ஈசி கோச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாரிட்டியாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி கிலோமீட்டர் பார்த்துடலாம். சென்னை சென்ட்ரலேருந்து விஜயவாடா வரைக்கும் பார்த்தீங்கன்னா 514 கிலோமீட்டருங்க. 514 கிலோமீட்டரை 4 ஹால்ட்டோட 6 மணி நேரம் 40 நிமிஷத்தில் நம்ம வந்தே பாரத் கவர் பண்ணுதுங்க. மொத்தம் 4 ஹால்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. விஜயவாடாவில் எடுத்தோம்னா ரேணிகுண்டா, நெல்லூர், ஓங்கோல், தெனாலி, அப்புறம் நம்ம இதை ரீச் பண்ணுவோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி தான் போவோங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா 454 கிலோமீட்டர் தான் வருங்க. அதாவது சென்னையில் எடுத்தோடனே சூலூர்பேட்டா, நாயுடுபேட்டா அதெல்லாம் இருக்குங்க. அதை தாண்டி போனீங்கனால நமக்கு அந்த மாதிரி வரும். ஒரு ட்ரெயின் கிராசிங் ஆகிட்டு இருக்கு, அது நேராக போகலாம். இப்போ வந்து திருப்பதி ரேணிகுண்டா ரீச் பண்ணி போகிறதுனால நமக்கு வந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதிகங்க. அது 454, நம்ம 514 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி விஜயோட ரீச் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் டைப் டாய்லெட்டுங்க. இங்கே பாருங்கள், ஹேண்ட் வாஷர் ஜெல்லு, அப்புறம் வந்து இஷ்யூ பேப்பர், ஹேண்ட் வாஷர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப் டாய்லெட்டு நல்லா நீட்டாக க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. अपना सारा सामान अपने साथ पట్టుకో. అటు ఇటు పడిపోతాం, మళ్ళీ బ్రేక్ వేస్తే ఇదంతా బ్రేక్ వేస్తే ముందరికి పడిపోతాం. ఇండియా రైల్వే అన్నయ్య ఇక్కడ ఇది పట్టుకో, మళ్ళీ పడిపోతాం. సగం బ్రేక్ వేస్తే పడిపోతాం. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் 375 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இப்போ ஓங்கோல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம இங்கேருந்து தெனாலி தான் போக போகிறோம். தெனாலி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 102 கிலோமீட்டருங்க. டைம் இப்போ 10:08ங்க. நம்ம ஒரு 25 நிமிஷம் டிலேவாக ஓங்கோல் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஓங்கோல் பற்றி பார்த்துடலாம். ஓங்கோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆந்திராவில் ஒரு முக்கியமான ஸ்டேஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழமோட மார்க்கெட் வந்து இங்கே இருக்குங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஓங்கோலில். ஓங்கோல் ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா போர்டிங் டீபோர்டிங் ரெண்டுமே நடக்குதுங்க. நமக்கு இங்கே 2 நிமிஷம் தான் ஹால்ட்டு. வாங்க ட்ரெயினில் ஏறிக்குவோம். இந்த ஓங்கோல் ஸ்டேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்ட்டு உங்களை அப்டேட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம தெனாலி ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுவோம். ஓங்கோலுக்கு அப்புறம் நமக்கு ஸ்நாக்ஸ் வந்துருச்சு.
44. ஸ்நாக்ஸ் பாருங்கள், ஒரு கடலை பருப்பி, ஒரு டொமேட்டோ கெச்சப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் A2Bயில் ஒரு காரா சேவு, அப்புறம் இது வந்து ஒரு கடலை உருண்டை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்குள்ளே வடை இருக்கா என்னன்னு தெரில, அதுக்கு தான் அந்த டொமேட்டோ கெச்சப் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டா ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஸ்கெட்சப் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸும் சூப்பராக இருந்ததுங்க. ஒரு உருளைக்கிழங்கு போண்டா ஸ்கெட்சப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலை பருப்பி மாதிரி ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேரமல் பாப்கார்ன் அது ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த பெப்பர் சேவ் இருந்ததுங்க. அப்புறம் டீ குடிப்பீங்களான்னு கேட்டிருக்கேன், கொண்டு வரணும்னு போயிருக்காங்க. பார்க்கலாம், வந்தாங்கன்னா அந்த மசாலா சாய் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். வந்தே பாரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஃபுட்டு, டீ எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. சர்வீஸ் நல்லாவே இருக்குங்க வந்தே பாரத்தில். வந்தே பாரத்னா ஃப்ளைட்னா வந்தே பாரத் அந்தளவு சூப்பராக இருக்குங்க. ஜம்முன்னு ஓட்டுறாங்க வந்தே பாரத்தை. ஓகே, நம்ம டீ கேட்டோம், இந்த மசாலா சாய் அவங்களே மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. டீ சாப்பிட்டு ஜம்முன்னு ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 11:30ங்க. ஒரு 20 நிமிஷம் டிலேவாக நம்ம சென்னையை ரீச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 482 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்குங்க நம்முடைய விஜயவாடா வந்தே பாரத்தில். அடுத்து நம்ம விஜயவாடா தான் போக போகிறோம். வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். இங்கே ஒரு 2 நிமிஷம் நமக்கு ஹால்ட் இருக்குது. வாங்க அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணி போகலாம். திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து விஜயவாடா ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஸ்லாக் டைம் இருக்குது, அதனால் ஏர்லியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க ரயில்குள்ளே ஏறிக்கலாம். மக்களே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் கிருஷ்ணா ரிவருங்க. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்க ஒரு இது, அதில் ஒரு இதெல்லாம் ஐலாண்டு கிருஷ்ணா ரிவர் ஃபுல்லாக ஆகிட்டு இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. அது வந்து ரோடு பாலங்க, காரு, பைக், பஸ் எல்லாம் போகிறதுக்காக. இது வந்து ரயில்வே ட்ராக். சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. கிருஷ்ணா நதி ரிவருக்கு மேலே நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரகாஷம் பேரேஜ். இந்த மந்திர் என்ன மந்திருங்க? இங்கே ஒரு மந்திர் இருக்கு. மக்களே, அது கனகதுர்கா மந்திர் இல்லை, அது ஒரு கோயில் தான். இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இதுதான் கனகதுர்கா மந்திர். ஸ்ரீ கனகதுர்கா மல்லேஸ்வரர் டெம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தண்ணி பாருங்கள் ஃப்ளோ எவ்வளோ போயிட்டுருக்குன்ட்டு. செக் டேம்லாம் தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த பக்கம் போயிட்டுருக்கு. அது ஒரு ரயில்வே ட்ராக்கு, இங்கே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது.
நம்ம விஜயவாடா வந்தே பாரத் ஒரு 20 நிமிஷம் ஏர்லியாக போகிற மாதிரி இருந்ததுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணா ரவர் நிதன் மேலேயே நம்ம ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ தான் கிளம்புற ட்ரெயின். விஜயவாடா சிட்டிக்குள்ளே வந்துட்டோங்க. எப்படி இருக்கு பாருங்க, பிரம்மாண்டமா. கிருஷ்ணா நகரில் வரக்கூடிய வாட்டர் பாருங்க, இங்கே ஒரு வாய்க்கால் மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுதான் அந்த துர்கா மந்திர். ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போகிற தூரம் தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம், விஜயவாடா ஜங்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் நம்பர் 20677 விஜயவாடா வந்தே பாரத். நம்ம ட்ராவல் பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு கும்முன்னு சூப்பராக இருந்ததுங்க. வந்தே பாரத்தில் நம்ம முதல்ல வந்தே பாரத்தை ட்ராவல் பண்ணது நம்ம சேனலில். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. டைம் இப்போ 12 மணிங்க. ஒரு 10 நிமிஷம் ஏர்லியாக நம்ம வந்தே பாரத்தில் வந்து விஜயவாடா ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ட்ராவல் சூப்பராகவே இருந்ததுங்க. ஃபுட் சர்வீஸும் சரி, அந்த ட்ரெயினோட ஸ்பீடும் சரி. ஒரு 25 நிமிஷம் டிலேவாக வந்துட்டு இருந்தோம். அந்த ஸ்லாக் டைம் யூஸ் பண்ணி தெனாலின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 10 நிமிஷம் ஏர்லியாக வந்துட்டோம். ட்ராவல் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அடுத்து நம்ம இங்கிருந்தால் ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. நம்ம அடுத்து ஒரு சூப்பரான விளாக்ல நம்மளை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் விளாக். நம்ம ஸ்டேஷன் வெளியே போயிட்டு வீடியோ என் பண்ணிக்கலாம். நம்ம அது பக்கத்து ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா விஜயபூர் மங்களூர் ரயில்வே வந்து ஒன்று வந்துட்டு இருக்கு உள்ள. நம்ம வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷனில் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மதியம் 3:20க்கு புறப்பட்டு நைட்டு 10 மணிக்கு போய் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணுங்க. இது வந்து டெடிக்கேட்டாக ஓடக்கூடிய ட்ரெயின் தான். இந்த ட்ரெயின் வாரத்தில் வந்து 6 நாள் ஆப்ரேட் ஆகுங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த ட்ரெயின் லீவுங்க. டியூஸ்டே லீவு வந்தே பாரத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை ஃபுல் பண்ணிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபுல் பண்ணிட்டு வந்தார். இல்லை கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குங்க. நிறைய அழுக்காகவும் இருக்குது, டேமேஜாகவும் இருக்குது. ஆனால் ஸ்பீடு இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சூப்பராக இருந்தாங்க. 130லேயே வந்தாங்க. அட்டகாசமாக இருந்துச்சு ட்ராவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை ஃபுல்லாக கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கூப்பிட்டு வந்தார். இது வந்து புல் புஷ் இன்ஜினுங்க. முன்னாடி இருக்கிறது புல் பண்ணோம், பின்னாடி இருக்கிறது புஷ் பண்ணோம். அதனால் நம்ம கரண்ட் கன்சப்ஷன் சேவ் ஆகும். ட்ரெயினோட ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகி சூப்பராக ட்ராவல் ஆகும் நம்முடைய வந்தே பாரத். இந்த விஜயவாடா ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா 10 பிளாட்ஃபார்ம் மொத்தம் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து 9வது பிளாட்ஃபார்மில் இறங்கியிருக்கோம். இப்போ நம்ம ஏறி ஃப்ளைஓவர் ஏறி ஃபுல்லாக போயிட்டு மேலே போயிட்டு அப்படி வெளியே போய் பார்க்கலாம். ஸ்டேஷன் பிரம்மாண்டமாக இருக்கும். நல்லா நிறைய பெரிய பிளாட்ஃபார்முங்க. ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸ் அங்கே தான் இருக்குங்க. நம்முடைய தேசிய கொடி பறந்துட்டு இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் கேட் வெளியே வந்துருக்குங்க. சவுத் டெர்மினல் வெளியே வந்துட்டோம். நேராக வந்தனால பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டோம். ஈஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். வாங்க அதையும் போய் பார்ப்போம். இந்த விஜயவாடா ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா 3 பக்கம் கேட் இருக்குங்க. ஈஸ்ட் கேட் இருக்கும், அது வந்து நம்பர் 1 பிளாட்ஃபார்மில் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் வரும், அது வந்து நம்பர் 10 பக்கம் வரும். அதுக்கப்புறம் சவுத்து, இப்போ நம்ம வந்துடுறது சவுத் பக்கம் வந்திருக்கோம். வெஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, 3 பக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப பிஸியான ஸ்டேஷன் தான் இந்த விஜயவாடா ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஈஸ்ட் கேட்டு மெயின் கேட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே பாருங்கள், பிரம்மாண்டமாக அப்படியே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங் மாதிரி சூப்பராக இருக்குது விஜயவாடா ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். சென்னை சென்ட்ரல்லேருந்து விஜயவாடா வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு ட்ராவல். ஜம்முன்னு கும்முன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க, ஜில்ஜில்னு ஏசி போட்டு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க.
அடுத்த ஒரு சூப்பரான vlogல உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் vlog. விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது.